பிஎஸ்சி குரூப் 4 தேர்வர்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான். நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதை பார்த்துருப்பீங்க. நவம்பர் 7க்குள்ளே வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கடுத்து நிறைய கைட்லைன்ஸ் வந்து ஒவ்வொரு சர்டிஃபிகேட் எப்படி அப்லோட் பண்ணணும்னு டிஎன்பிஎஸ்சி நிறைய கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தென் பிஎஸ்டிஎம். பிஎஸ்டிஎம் வந்து நிறைய பேருக்கு ஆல்ரெடி கன்ஃபியூஷன் இருக்கும். அதை பற்றின தெளிவான விளக்கமே கொடுத்துட்டாங்க. அது என்னங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை மற்றும் பாஸ்புக் ஆகியவற்றை கணினி வழித்தறை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பதிவேற்றம் செய்தல் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு கேட்டிருக்கு. அந்த டவுட்டுக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க அடையாள அட்டையான ஐடென்டி கார்டு மற்றும் பாஸ்புக் அது வந்து கணினி வழித்துறையில் சமர்ப்பித்தா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளி சான்றிதழ் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போதே பிர்சர்கே 2 அப்படிங்கிறதுல ஒரு ஃபார்மெட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு படிவம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஃபார்ம் மாதிரி. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி சைன் வாங்கி தான் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்களுக்கான ஐடென்டி கார்டு இருக்கும், அதேமாதிரி அவங்களுக்கு உதவித்தொகை ஏறும் இல்லையா, பாஸ்புக், அது ரெண்டு வந்து அப்லோட் பண்ணாலே அக்செப்ட் பண்ணிப்பாங்களே டவுட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம். அவங்களே ஒரு ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க, குரூப் 4 அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த ஃபார்மெட் நீங்கள் ஃபில் பண்ணி சைன் வாங்கி தான் அப்லோட் பண்ணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, தேர்வர்கள் வந்து சிக்னேச்சர் நாட் வெரிஃபைடு அப்படிங்கிற உள்ள பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் நாட் வெரிஃபைடு அப்படிங்கிற உள்ள ஆன்லைனில் வாங்கின பிஎஸ்டிஎம் ஃபார்மெட் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஃபார்மெட் வந்து அப்லோட் பண்ணிடாதீங்க. தேர்வர்கள் வந்து முறையாக டிஜிட்டல் சிக்னேச்சர் உள்ள பிஎஸ்டிஎம் தான் நீங்கள் ஆன்லைனில் வாங்கி அப்லோட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்ததாக, தேர்வர்கள் தாங்கள் படித்த பள்ளியோட பெயர் வந்து சில நேரம் மாற்றப்பட்டிருக்கும் இல்லையா, தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி அப்படின்னு மாற்றிருக்கலாம், இல்லை ஏதாவது சின்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பள்ளி பெயர் மாற்றம் பெற்றிருக்கு அப்படின்னு பள்ளியோட தலைமை ஆசிரியர்கிட்ட ஒரு கடிதமோ இல்லை ஒரு சர்டிஃபிகேட்டோ பெற்று அதை வந்து பிஎஸ்டிஎம்மோட நீங்கள் ஜாயின் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான், தமிழ் வழியில் பயின்றவருக்கு எப்படி வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நோட்டிஃபிகேஷன்லேயே ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்ம் படி தான் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும். இல்லை நீங்கள் ஆன்லைனில் வாங்கிட்டீங்கன்னா இன்னுமே பெட்ரு. ஸோ தேர்வர்கள் வந்து சான்றிதழில் அவங்களோட பெயர், அவங்களோட ஸ்டாண்டர்டு, அப்படி எந்த வருஷம் படித்தாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சான்றிதழை வந்து அறிவிக்கையில் குறிப்பிட்ட வரி எலிஜிபிளான அலுவலர்கிட்ட தான் சைன் வாங்கி நீங்கள் அனுப்பியிருக்கணும். அவங்களோட முத்திரையும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, தேர்வுகள் வந்து இ-சேவை மையம் மூலமாக மட்டும்தான் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க. தேர்வர்கள் வந்து அவங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி அவங்களுமே அப்ளை பண்ணலாம். அப்படி அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பக்கத்தில் இருக்க ப்ரௌசிங் சென்டர்ஸில் போய் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட சிஸ்டம் அண்ட் நெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே கூட பிடிஎஃப் ஃபார்மெட்டில் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வச்சுக்கிட்டு நீங்கள் டேரெக்டாகவே அப்லோட் பண்ணலாம். இ-சேவை மட்டும்தான் போய் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் நிறைய பேருக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், ஒரு நம்ம தப்பாக பண்ணிவிடுவோமோ அப்படின்னா. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக போய் இ-சேவையிலே அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் இன்னும் 7 days தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நவம்பர் 1, நவம்பர் 7க்குள்ளே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். நிறைய பேர் பிஎஸ்டிஎம்லேயே இவங்க சொன்ன கண்டிஷன்ஸில் இல்லை அப்படின்னா சீக்கிரமாக வாங்கி சீக்கிரமாக அப்லோட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் அப்லோடில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடியிங்.